ஹாய் ஹலோ வெல்கம் டு Arusuvai Agam. சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க தந்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி எப்படி சூப்பர் சாஃப்டா ஒரு ஆப்பம் செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஆப்பத்துக்கு ஈஸ்ட், ஆப்ப சோடா எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதே 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஆப்பத்துக்கு 15லிருந்து 20 கிராம் வரைக்கும் வெந்தயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பத்துக்கு வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டை நீங்க நார்மல் நம்மளுடைய அரிசியிலும் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரேஷன் அரிசியில பண்ணி காமிக்கிறேன். அரிசியை நல்லா தண்ணி தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைக்கலாம். அதோடு சேர்த்து 1/2 முடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். கிரைண்டர்ல போடும்போது ஃபர்ஸ்ட் தேங்காவை கொஞ்சம் துருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஊற வச்சிருக்கிற அரிசி மொத்தத்தையும் ஒன்னாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா வர வரைக்கும் மாவை நல்லா அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ப மாவு அரைச்சாச்சு. ஆப்ப மாவு புளிக்கிறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆச்சும் குறைஞ்சபட்சம் தேவை. ஸோ நம்ம நைட்டு ஃபுல்லாக மாவு புளிச்சிச்சுன்னா மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு நமக்கு பொங்கி வந்திருக்கு. நம்ம போட்ட உளுந்து, வெந்தயம், தேங்காய் இது மூணுமே மாவு நல்லா புளிச்சு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுல இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஆப்பத்துக்கு தேவையான உப்பு இதையும் நம்ம சேர்த்து மாவை தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்பச்சட்டி சூடானதும் ஆப்பம் நம்ம இப்போ ஊத்திடலாம். அனல் மீடியம்ல வச்சுக்கோங்க. ஆப்பத்தை ஒரு லேயர் மட்டும் சுத்தினா போதும். இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி அடிக்கடி திறந்து பார்க்காதீங்க. மினிமம் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான நிறைய டாட்ஸ் இருக்கிற ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஆப்பம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.